எங்க வீட்ல மொத்தம் 4 மல்லிகைப்பூ செடி இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குச்சா தான் வாங்கி வச்சது. இப்ப பாருங்க ஒரு பாட்லயும் அப்படியே புஷ்ஷியா சூப்பரா வந்திருக்குன்ட்டு. நான் ஒவ்வொரு டைமும் வின்டர் வரும்போது நெனைப்பேங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 செடியாச்சும் வித்தரலாம். நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சம்மர்ல அது பூக்கிற பூவ பார்க்கும்போதே, இட்ஸ் ஓகே வச்சுக்கலாம். எதுக்கு வித்துக்கிட்டுன்னு சொல்லி மனசே மாறிடுங்க அந்த பூவ பார்க்கும்போது. இது பார்த்தீங்கன்னா, 2ண்ட் டைம் அறுவடைங்க. ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிட்டு, மல்லிகைப்பூ கோத்துன வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுதான். இது 2ண்ட் டைம் அறுவடை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அறுவடை தாங்க. எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்களேன். எனக்கு வந்து மாலை கட்டுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாலை கட்டினேன். ரொம்ப அழகா வந்திருந்தது. அந்த மல்லிகைப்பூ வாசமே தனிதாங்க. இதுக்காக 4 செடி என்ன 10 செடி கூட வைக்கலான்னு தாங்க தோணுது. ஸோ நான் அந்த மாலை கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.